நாங்கள் போன ட்ரிப்பில் என்னென்ன பண்ணோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போனோடனே ஏர்பிஎன்பியில் வந்து கொஞ்ச நேரம் சுற்றிட்டு அப்புறமா ஏர்பிஎன்பியில் செக்இன் பண்ணிவிட்டு திங்ஸ்லாம் வச்சுட்டு அப்படியே வெளியில் பக்கத்தில் போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். இது வந்து பக்கத்தில் அப்படியே நடந்து வந்த ஒரு பார்க் மாதிரி. அந்த சைடில் வந்து இந்த மாதிரி பிளேசஸ் நிறைய இருக்குங்க. ஃபின்லாண்டில் நீங்கள் எந்த சிட்டிக்கு போனாலும் ஒரு தண்ணி போகிற இடம் இருக்கும். அது பக்கத்தில் வந்து இந்த மாதிரி போட்ஸ்லாம் அந்த மாதிரி பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து சீ சைடு. இது ஃபுல்லாக உள்ள நடந்து போனால் அந்த மேன்மேடு லைட் ஹவுஸ்லாம் இருக்கும் அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து ஃபோனில் பார்த்துட்டு சொன்னார். ஸோ வந்து ரொம்ப தூரம் பெரிய பெரிய காடு மலையெல்லாம் தாண்டி போகிற மாதிரி அந்த காட்டுக்குள்ளே ஜஸ்ட்டு சீ ஓரமாகவே நடந்து போயிட்டு இருந்தோம். அது வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆச்சு. இது வந்து பீச் பாருங்கள். பீச்லேயே வந்து இங்கே தான் குளிக்கிறதுக்கு வந்து தனியாக ப்ளேஸு அதெல்லாம் வச்சுருப்பாங்க. பப்ளிக் பீச் தான், பட் நீங்கள் சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு குளிக்கிறதுக்கெலாம் வந்து அழகாக செட்டப்லாம் வச்சுருப்பாங்க. நேராகவும் பொறுமையாக நடந்து வந்துட்டு இருந்தா நல்லா இருந்துச்சு பிளேசஸ்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே என்ன ஒரு நல்ல விஷயம் ஃபின்லாண்ட்லன்னு சொன்னீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் வந்து காடுகள் இருக்கும். பட் நீங்கள் வந்து எந்த பயமே இல்லாமல் போகலாம். அப்படியே நடந்து போனால் இந்த ஒரு அழகான ஒரு வியூ ஸ்பாட் வந்துச்சு. இந்த இடத்துல வந்து அதாவது ஆங்கர் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே நின்று கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படி இவ்வளோ தூரம் நாங்கள் காடு மடையெல்லாம் தாண்டி இந்த லைட் ஹவுஸை தான் பார்க்க வந்தோம். நான் வந்து லைட் ஹவுஸ்ன்னொடனே என் ஹஸ்பண்ட் அப்போயே சொன்னார், இது வந்து மேன்மேடு தான், நீ வந்து பெரிய லைட் ஹவுஸ் எங்கெல்லாம் கேட்காதா அப்படின்னு சொல்லி. பார்த்தா அங்கே குட்டி குட்டியாக இந்த மேன்மேட் லைட் ஹவுஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. இதுவும் ஒரு ஸ்பாட்டு தான் போல் அங்கே பார்க்குறதுக்காக. அப்புறம் அந்த இங்கே வந்து மூமின் ஒரு கார்ட்டூன் கேரக்டர் இருக்கும், அதோட வீடு மாதிரி இதை வச்சு அங்கே ஒரு குட்டி பார்க் மாதிரி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அன்றைக்கி டே வந்து அப்படியே திரும்ப ரூமுக்கு போயிட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் டே செகண்ட் டே வந்து சரியான மழை. சரி எங்கேயும் போக வேணான்னு தான் பார்த்தோம். பட்டு ஓகே, இந்த ஒரு ஸ்பாட் இருக்குது. இதுவும் வந்து அப்படியே ஒரு மலை மேலே கொஞ்சம் ஏறி போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் வச்சுருப்பாங்க. ஏறி வந்திங்கன்னா பெரிய கேசல் மாதிரி இருந்துச்சு. பட் அது வந்து க்ளோஸ்டாக அன்னைக்கு யாருமே இல்லை. நாங்கள் மட்டும்தான் போனோம். நான் நீரா என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் அது மேலே ஏறி போனோம். யாருமே இல்லாத கடையில் யாருக்கடா டீ ஏற்றுறீங்கன்ற மாதிரி நாங்கள் மட்டும் ஜஸ்ட் ஏறி போயிட்டு வந்ததுக்கு போய் பார்த்துட்டு வந்தோம். அதை அடுத்து நீராக வந்து இந்த டான்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. போகிற இடம்லாம் வந்து அந்த பாட்டை 4 லைனை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் நான் டான்ஸ் ஆடுறேன், என்னை வீடியோ எடுன்னு சொல்லிட்டு அமுக்கில் பண்ணிட்டு தான். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. பட் நான் எதுவுமே வந்து பார்க்கல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு போய் அங்கங்கே பார்த்துட்டு வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.